பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்கள் சிந்தனையில் இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை, அநேக பேருடைய வாழ்க்கையில போராட்டம், கண்ணீர், என்னோட வாழ்க்கையில அநேக சோதனைகள் இருக்கிறது. நீங்க கண்ணீரோடு இருக்கிறீர்களா, கவலையோடு இருக்கிறீர்களா? அந்த சோதனையை என்னால தாங்கவே முடியாம, என்னால என்னோட வாழ்க்கையை சரியாய் வாழ முடியாம, நிம்மதியாய் வாழ முடியாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமாங்க, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையிலோடு கூட தப்பி கொள்ளும்படியான வழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு வருவாங்க. ஆனா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனையை கொடுத்தாலும் சோதனை தாங்கக்கூடிய ஒரு வழி வாசலை, சோதனையிலிருந்து தப்பி கொள்ளும்படியான ஒரு வழி வாசலை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆகவே சோதனை வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, கண்ணீர், உபத்திரம், பாடு வந்தாலும் சரி, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை வைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த சோதனையிலிருந்து தப்பக்கூடிய ஒரு வழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். ஆகவே நீங்க விசுவாசமாய் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து, ஆண்டவரே அந்த சோதனையிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், நீர் எனக்கு ஞானத்தை கொடுங்க, நீர் எனக்கு ஆலோசனை கொடுங்க, அப்படி சொல்லி பாருங்களேன். நிச்சயமாய் அதுல இருந்து ஒரு விடுதலையை, சோதனையிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். God bless you.